வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் இட்லி அண்டு தக்காளி சட்னிங்க. தக்காளி சட்னி ரொம்ப ஈஸியாக பண்ணுங்கள். தக்காளி 3 தக்காளி எடுத்துங்க. சாம்பார் வாங்கி வந்து 3 போட்டுக்கோங்க. பூண்டு 4 பல், காஞ்ச மிளகாய் 2 இல்லை 3 போட்டுக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. மிக்ஸில் எடுத்துகிட்டு கடுகு எல்லாம் போட்டு தாளித்து இதை கொட்டி எடுத்துட்டோம்னா இந்த கலர் வந்துடும். பூண்டு போடுறதுனால டைஜஸ்ட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஒரு சின்ன கதை சொல்லிக்கலாமா? ஒரு ஃபாரினர்ஸும் நம்ம ஒரு இந்தியனும் ஃப்ளைட்டில் போகிறாங்க. போகும்போது அவன் சொன்னான், இப்போ ஃப்ளைட் வந்து எவ்வளோ தொலைவில் போக தெரியுமா அப்படின்னா. தெரிலண்ணா. சரி, நம்ம ஒரு விளையாடலாமே, ஒரு கேம் வச்சுக்கலாம். இந்தியன்காரன் சொன்னான், இல்லைங்க நான் வேலையாக இருக்கேன், பிஸியாக இருக்கிறேன், விட்டுருண்ணா. சும்மா கேம் வச்சுக்கலாம். நான் ஜெயித்தா நீங்கள் 500 கொடுங்க, நீங்கள் ஜெயித்தா நான் 500 தரேன்னா. சரி, சும்மா லொல்லு பண்ணுறானேன்ட்டு நம்மளால் ஒத்துக்கிறான். அப்படி இருக்கும்போது ஃப்ளைட் இப்போ எவ்வளோ தொலைவில் போக தெரியுமாண்ணா. தெரிலன்றான். உடனே அவருக்கான கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு 500 நம்ம இந்தியன்கிட்ட வாங்கிடுறோம். அடுத்த கேம் சொல்கிறான். நம்ம இந்தியனுக்கு சொன்னான், இல்லை நான் வரல, இந்த 500 எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, நான் மூடில் இல்லை, என்னை விட்டுருன்றான். சரி, அப்போ இப்படி பண்ணலாம். நான் ஜெயித்தேன்னா நீங்கள் எனக்கு 50 ரூபா கொடுத்தா போதும், நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நான் உனக்கு 500 ரூபா தரேன். இதை மாதிரி கேம் மாற்றிக்கலாமே, கேம் சேஞ்ச் பண்ணி வரலான்றான். சரின்றான். அப்போ வந்து அவன் கேட்குறான், இவங்ககிட்ட நம்ம இந்தியன்காரன் சொன்னான், ஒரு காட்டில் ஒரு மிருகம் ஒன்று இங்கேருந்து அங்கே போகும்போது 4 காலில் ஓடுது, வரும்போது 3 காலில் வேறு மாதிரி, அதான் 3 காலில் தான் வருது. ஏன் அப்போ அந்த ஒரு கால் என்ன ஆச்சுன்றான். உடனே பாருன்னு சொல்கிறான், தெரியலையேன்றான். ஒன்று அப்போ 500 ரூபா கொடுன்னு வாங்கிடுறான். வாங்கிட்டு, ஏன்னா இவர் ஜெயிச்சனா 50 ரூபா தானே, வாங்கிட்டாரு. வாங்கிட்டு 500 ரூபா கொடுன்னு வாங்கிடுறான். வாங்கிட்டு இவன் கம்முன்னு இருக்கான். அவன் பாருங்க பாறான், என்னடா இவன் 500 ரூபா வாங்கிட்டான், ஏன்னு ஒரு காரணம் சொல்லி அப்படின்றான். ஒன்று மறுபடியும் கேட்குறான், ஏன்பா நீ அந்த பதிலே சொல்லலையேன்றான். என்ன பதிலுன்றான். 4 காலில் அந்த புலி போச்சு, அந்த மிருகம் வரும்போது 3 காலில் வந்தது, ஏன்னு சொல்லாமே நீ பாட்டு 500 ரூபா வாங்கிட்டேன்னா. இவன் சொன்னான், எனக்கு கூட தெரில, அது ஏன்னு தெரில. அப்போ எனக்கு கொடுக்கடைய கொடுங்க, இந்த 50 ரூபான்னு கொடுத்தான். கொடுத்துட்டு, அதாவது இவர் ஜெயிச்சா இவர் 50 ரூபா தானே தரணும், இவன் தோற்ற 50 தான் தரணுன்னு 50 ரூபா கொடுத்துறான். உடனே ஃபாரினர்ஸ் போனான், ஐயோ, அதாவது இந்தியா நினச்சிக்கிறான், யாருக்கிட்ட ஏங்கிட்டேன்றான். அது முன்னாடி கேமில் 500 அவன் அப்புறம் வாங்கிட்டான், அது வேறு விஷயம். இந்த கேம்லேயும் இப்படி வேறு 50 ரூபா கொடுத்துட்டு அவன்கிட்ட 450 எடுத்துட்டான். இந்தியன் வந்து எப்போவுமே கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக தான் இருப்பாங்க. ஓகேவா? சும்மா ஜாலியாக தான் எடுத்துக்கோங்க. எதனா சொதப்பிட்டேன்னா இல்லை. பார்ப்போமா? மீண்டும் சந்திப்போம் நாளை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.